வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேமில் மமடாஷ்விலி எஸ்பெஷலி நீங்கள் மமடாஷ்விலியை எதுக்கு வாங்கியிருக்கீங்க? தட் ஃபியூச்சரில் வந்து ஆலிசன் போன அப்புறம் இஸ் கோயிங் டு பி நம்பர் ஒன்னுங்கிற அந்த ஒரு எய்மோட தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒய் நாட், ஆல்ரெடி இந்த சீசன் நல்லா தான் பண்ணியிருக்கான். எஸ், கமிங் ஃபார் ஆலிசன் நல்லா தான் பண்ணியிருக்கான். ஸோ ஒய் நாட் கிவ் இம் அ சான்ஸ் இந்த FA கப். வாரம் ஹி வில் ஹேவ் தட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஓகே ப்ரொமோஷனு, டைட்டில் வாங்கணும், டைட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஃபேன்ஸ் அவங்க மேலே ப்ரெஷர் போடுவாங்க இந்த மாதிரி பிளே. ஸோ ஒரு குமோஹாக்கு வந்து தட் எக்ஸ்போஜர் டு தட் ப்ரெஷர், அந்த மென்டல் சைட் ஆஃப் திங்ஸ் வந்து ஒரு வெஸ்ட் ஹாம் மாதிரி ஒரு கம்பீட்டிங் ஃபார் ப்ரொமோஷன் டீம்ல வந்து இட் வில் சர்வ் ஹிம் வெல். ஏன்னா லிவர்பூல்ல அவனுக்கு அதே ப்ரெஷர் தான் இருக்க போகுது. when McAllister plays well our team plays well. இத நம்ம மல்டிபிள் டைம்ஸ் இந்த சீசன் பார்த்துட்டோம். if he does a good job we do well. இல்லைங்க, ரூமர்ஸ் படி 100 million contract for 6 years ஆ. the only way I see it is 300k per week. என்னன்னா இது வந்து எல்லாருமே வழக்கம் போல நீங்க சொன்ன மாதிரி தான் கிரவுண்ட் போர்ட்ஸ்க்கு என்னடா இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கீங்க, இந்த சீசன் அவன் அவ்வளோ கேவலமாக ஆடி இருக்கானேடா, அவனுக்கு எதுதான் இவ்வளோ கொடுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டார்க் ஹார்ஸ். பிரைமரிலி பிகாஸ் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் அந்த வெர்ஜில் வேண்டே கொனாட்டே தான் 1000 பாஸ் போடுவானுங்க, அங்கே தான் ஓசிமென் நிற்பான். டக்குன்னு எங்கேயோ அந்த ஒரு பாஸில் நிக் பண்ணி ஓடிட்டானா முடிஞ்சு போச்சு. ஹலோ, எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், எப்படி ரிவெஞ்ச் கேம், பயங்கரமான ரிவெஞ்ச் எல்லாம் எடுத்தாச்சு பாத்தீங்களா? வேற லெவல். திரும்ப பேக் டு ஃபார்ம். என்ன ஃபார்ம்? அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு சாலாக்கு பாஸ் போட்டது சிஜி தான். ரெண்டாவது கோலுக்கு ராபர்ட்சன் அசிஸ்ட் பண்ணுவானே அந்த பாஸ் போட்டது சிஜி தான். இல்லையே, அது கர்டிஸ் ஜோன்ஸ் பாஸ் ஆச்சே. கர்டிஸ் ஜோன்ஸுக்கு முன்னாடி கரெக்ட் ப்ரீ அசிஸ்ட். இல்ல அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து சாலாக்கு ஒரு பால் போகும்ல, அதுக்கப்புறம் தான் அவன் கர்டிஸுக்கு போட்டு கர்டிஸ் ராபர்ட்சனுக்கு. ஆமா, அந்த சாலாக்கு போற பால் யாரு போட்டது? யாரோட ஐடியா? சிஜி சுப்ரீமசி. ஃபர்ஸ்ட் கோல்ல, ரெண்டாவது கோல் அப்படித்தான் சிஜி செக் டவுன் பண்ணி வாங்கி அப்புறம் இந்த பக்கம் ராபர்ட்சனுக்கு போடுறது வந்து ராபர்ட்சன் கிராஸ். அதான் சிஜி இல்லைன்னா டீம் ஓடாதுங்கிற ஸ்லாட்டுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால நாங்க வந்துட்டு நீ வந்து உன்னை தப்பா யூஸ் பண்ணிட்டப்பா, மன்னிச்சிரு, நீ வந்து லெஃப்ட் விங்கர் கிடையாது, சென்டர் ஃபார்வர்ட், இனிமே நீ சென்டர் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி சென்டர் ஃபார்வர்ட் இல்ல, அவன் சென்டர் ஃபார்வர்ட்ல போட்டா ஃபினிஷ் பண்றதுக்கு பதிலா கிளியரன்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நம்பர் 10 ஆட விட்டாரு. நம்பர் 10 அதான். எப்படி ஃபால்ஸ் 9 எப்படித்தான் டீமை வந்து நம்ம கோடி கேக்போக்கு அட்ஜஸ்ட் பண்ண வைக்கிறது இந்த ஸ்லாட் எல்லாமே பண்றாப்ல, வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா ஆமா. பட் எனிவே, ஸோ அதாவது இது வந்து Wolves 1 Liverpool 3 அதோட ரிவ்யூ. இது FA கப் அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆச்சு. குவார்டர் ஃபைனல். ஸோ குவார்டர் ஃபைனலில் குவாலிஃபை ஆச்சு. 6th ரவுண்டும்பாங்க, பட் அது பேசிக்காக குவார்டர் ஃபைனலு. அப்புறம் வேற என்ன, வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஜென்ரல் ஒப்பீனியன் என்ன இந்த கேமில், ரிவெஞ்ச் கேமில்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தூக்கம் தான், ஒன்றும் பெரிய விஷயமா சொல்றதுக்கு. ரிவெஞ்ச் நம்ம தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவனுங்க எப்போ போல தான் வந்தானுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கடா, நாங்கள் இப்படி தாண்டா சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானுங்க ஜாலியாக. மறுபடியும் வழக்கம் போல பாஸ். ஆனால் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேமுக்கு இந்த செகண்ட் கேம் ரொம்ப ரொம்ப எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏர்ஜென்சி தெரிஞ்சுது, ஏதோ ஒன்று பண்ணணும்டா, ஏதோ ஒரு கோல் ஒன்றும் தெரியல. அதில் ஃபர்ஸ்ட் கேமுக்கு செவ்வாய்க்கிழமை கேமை கம்பேர் பண்ணும்போது இந்த கேம் எவ்வளவோ பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு. சீரியஸா அது வந்து 10 out of 100, இது 15 out of 100 அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன், நான் சொல்ல அந்த கேமை கம்பேர் பண்ணும்போது இந்த கேம் பரவாயில்லன்னு, அவ்வளவுதான் வித்தியாசம். மோசமான இது இருந்துச்சு. பட் ஏதோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு, ஒழுங்கா ப்ரெஸ் பண்ணானுங்க, பாலை வின் பண்ணானுங்க, ஒரு ஆஃபென்ஸ் போகணும்னு சொன்னானுங்க, கீப்பரை சேவ் பண்ண வச்சானுங்க ஒரு 2-3 ஷாட்டு, அதுவே ஒரு பெரிய விஷயம். பட் அது நடந்துச்சு. ஆனா நம்பால் தெளிவாயிட்டார். பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்தோடனே சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் அந்த கேம் மாதிரி ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, அதே மாதிரி தான் நான் வீடியோ, இதெல்லாம் நாங்க சொல்லணும்யா, இதை வந்து நீ ஏன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பேசிட்டீங்கன்னா அப்ப நாங்க என்னத்தை அடிக்கிறது, எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு போயிட வேண்டியது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, அப்ப நாங்க என்னத்தை போய் தூக்கி போட்டு மிதிக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாங்க இந்த கேம் முடிச்சுட்டு, அந்த கேமும் இந்த கேமும் அச்சல் ஒரே மாதிரி இருக்கு ஸ்டாட்ஸ். அந்த கேமோட XG இந்த கேம்ல கம்மி, வேற அந்த கேமோட எடுத்த ஷாட்ஸும் இந்த கேம்ல கம்மி, எல்லாமே கம்மி கொஞ்சம் கொஞ்சம். ஆனா நம்ம வந்து 3-1 வின்னு, அதுல எல்லாமே அதிகம், ஆனா 1-2-1 லாஸ். ஆமா, இல்லை இது என்னன்னாக்க பேசிக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த ராபர்ட்சன் ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிற வரைக்கும் கேம் அதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இது கப் கேமுங்கிறதுனால ராபர்ட்சன் கோல் அடித்த உடனே அவங்களும் சரி வேறு வழி இல்லை, சேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்தானுங்க. அண்ட் எனிவே, அதான் ஜென்ரல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து குட் வின். பட் ஆனால் ஒரு கன்வின்சிங்கான வின்னுலாம் சொல்ல முடியுது. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் லைக் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல,
நீங்கள் யூடியூப்பில் எஃப்ஏ கப்போட அஃபிஷியல் பேஜில் போய் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹைலைட்ஸ் எவ்வளோ நேரம், ஃபுல் வீடியோ வந்து 6.5 நிமிஷம், 6.5 minutes, ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஒரு 15 செகண்ட் வந்து அந்த வாக் அவுட், டனல் வழியாக வாக் அவுட் எல்லாம், ஸோ அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹைலைட்ஸ் வந்து 15 செகண்ட்லேருந்து ஆரம்பிச்சு 43 செகண்ட் வரைக்கும் தான். 43 செகண்ட் வரைக்கும், ஆமா 43 செகண்ட் வரைக்கும் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுக்கப்புறம் உஷ் அப்படின்னு ஒரு டிரான்சிஷன் செகண்ட் ஹாஃப்னு வந்துரும். அவ்வளவுதான். புஷ்ங்கறத நாங்க புஷ் தூங்கிட்டோம். அவ்வளவுதான் இந்த ஆப்ல. வேற ஒண்ணும் கிடையாது. நான் அதான் யோசிச்சேன், டேய் இது ஃபுல் கேம் ஹைலைட்ஸ் இல்ல, வெறும் செகண்ட் ஹாஃப் ஹைலைட்ஸ் தான் இது. அவ்வளவுதான். அவ்வளோ மோசம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. வழக்கம் போல சான்ஸ் கிரியேஷன் இல்ல. சரி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 10 வாட்டி குமாவா கொண்டு போய் பால கொடுத்துருப்போம், தம்பி ஏதாச்சும் பண்ணி கொடு அப்படின்னு. அதான் அந்த கேம் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இந்த பால வச்சுக்க ஏதோ ஒண்ணு பண்ணுன்னு அவனும் 2-3 தடவை பயங்கரமா டேக் ஆன் பண்ணா, கிராஸ் பண்ணா, ஷூட் பண்ண ட்ரை பண்ணா, எல்லாமே பண்ணா, நல்லா இருந்துச்சு. ஒரு அட்லீஸ்ட் நம்மளுக்கு பாக்குறது நல்லா இருந்துச்சு. ஆஹா பால் எடுத்துட்டு வராண்டான்னு. இன்னார கேக்போ வந்தானா அஜ்ஜோ வராண்டான்னு இருக்கும். சிஜி லெஃப்ட் விங்கர் சிஜி எல்லாம் வந்து ரொம்ப மோசம் தான். அது பேச்சே ஆகக்கூடாது. அது வந்து அது மறந்துடணும் அதெல்லாம். அதனால வந்து இந்த குமோகா வந்தனால அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. வழக்கம் போல மற்றபடி ஒன்றும் கீப்பரை ஒன்றும் சேவ் பண்ண வைக்கல, பெருசா ஒன்றும் பண்ண மாதிரியும் ஒன்றும் தெரியல. அந்த கேம் கம்பேர் பண்ணும்போது இந்த கேம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வழக்கம் போலதான். வூல்ஸுக்கு எதுவுமே கொடுக்கல. மொத்த பாலையும் நம்ம தான் வச்சு. நான் அப்போதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சா, மறுபடியும் நினைச்சேன் மறுபடியும் அந்த கேம் மாதிரியாடா, ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயே கோல் கன்சீட் பண்ணுவீங்களா, கடைசியில் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டானுங்க. அதான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் எக்ஸ்ட்ரா டைம்ல கோல். அதான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கோல். எப்படிதான் இப்படி இருப்பீங்களா, முதல் சான்ஸ்ல எப்படிடா கோல் விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த கோல் போகும்போது. பட் ஏதோ தெய்வமா இருந்த ராபர்ட்சன் பயங்கரமான ஒரு ஷாட் எடுத்தான். அழகா அந்த அந்த டாப் பாட்டம் கார்னருக்குள்ளார போச்சு அந்த கோல். அது வரைக்கும் வந்து முடியல, உண்மையா முடியல. ஆமா, நம்மளால பார்க்க தான் முடியல. பட் நீங்க பார்க்கறதுக்கு இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 3651 வந்தாச்சு இப்போ. ஸோ இன்னும் ஒரு 350 பேர் வரணும் இந்த சீசன் டார்கெட் 4000க்கு. எப்படியாச்சும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் வந்து பண்ணுங்கள். நான் வந்து இந்த அப்பப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் எல்லாம் எடுப்பேன்ல, சரி இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் ஏதாச்சும் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்பில் சேனல் அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து ட்ரெண்ட்ஸ்னு இருக்குது. சரி நம்ம சேனல் வந்து ஏஐ என்ன நினைக்குது நம்ம சேனலை பற்றி அப்படின்னு ட்ரெண்ட்ஸில் போனீங்கன்னா அடுத்த வீடியோக்கு ஐடியாலாம் அது கொடுக்கும். அதாவது நம்ம சேனல் வந்து என்ன பண்ணுறோங்கிறது யூடியூபுக்கே புரியல, ஏன்னா என்னென்ன ஐடியா கொடுக்குது பாருங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தமிழ் ரிவ்யூ, விக்ரம் மூவி தியேட்டர் ரெஸ்பான்ஸ். இன்னும் விக்ரம் படத்துக்கே போயிட்டு இருக்குதா, அட கடவுளே. T20 உலக கோப்பை இந்திய அணிக்கு பேரடி. இப்படிதான் ஓடிட்டு இருக்குது சேனல்ல. வந்து நமக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல, யூடியூபுக்கும் தெரியல, கமெண்ட் வந்து பாக்குற அவங்களுக்கும் தெரியல, அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு நம்ம சேனல். ஆமா, பட் இதுல வேற கெட் ஐடியாஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோன்னு பெருசா போட்டிருக்கான் அதுல. ஆமா, அது வந்து மக்கள் தான் கொடுக்கணும், ஏன்னா நம்ம பாக்குற பிட்ச்ல ஒண்ணு இல்ல, அதனால நம்ம வேற ஏதாச்சும் பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவே சொல்லுது. ஆமா, யூடியூபே சொல்லுது. பட் எனிவே, ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல @kopkaruthu, ட்விட்டர்ல @kopkaruthu _LFC. அதோட வருவோம். எனக்கு நான் லைனப்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். எனக்கு நான் இந்த கேமுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்து அதையும் சொல்கிறேன். ஸோ என்ன வந்துன்னா, மமடாஷ்விலி இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டடு. இது மாதிரி வந்து ஆலிசன் வந்து ஆலிசன் இஸ் ஸ்டில் பிளேயிங் அஹெட் ஆஃப் ஹிம் அப்படின்னு. ஐ திங்க் இந்த கேமுக்கு அப்புறம் வந்தது வந்து அது நிஜமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆஸ் அ பேக்கப் கீப்பர் அது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும் இந்த கேமுக்கு அப்புறம். ஏன்னா FA கப்பில் ஐ திங்க் மமடாஷ்விலி ஷுட் ஹவ் பின் கிவன் அ சான்ஸ். Is he so bad in training? அவன் ஒரு FA கப் கேம்ல கூட ஆடி இருக்கான், நமக்கெல்லாம் ஆடி இருக்கானே ஒரு 2-3 கேம் இந்த சீசன். கரெக்ட், நீ ஆலிசன் இன்ஜர்டா இருக்கும்போது. ஆமா, நல்லா தானே பண்ணான் அவன். இட் வாஸ் நாட் லைக் நீங்க சொன்ன மாதிரி இட் வாஸ் நாட். இப்போ நீங்க வந்து நீங்க மின்னியோல எல்லாம் பார்த்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் சாய்ஸா லிவர்பூல் கீப்பரா. அவனை விட மமடாஷ்விலி இஸ் பெட்டர் இப்போவே. என்னை பொறுத்த வரைக்கும் மமடாஷ்விலி இஸ் லோவர் தென் ஆலிசன் இன் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் திஸ் சீசன். ஆலிசனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஹஸ் கான் வே டவுன். ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்கான் பால் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மமடாஷ்விலி எங்கே லேக் பண்ணுறேன்னா, ஆலிசனுடைய அந்த இன்ஸ்டிங்ஸ், அந்த 1-on-1 இன்ஸ்டிங்ஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் எனி அதர் கீப்பர் இன் வேர்ல்ட் ஃபுட்பால் வில் ஹேவ் இட்.
ஓகேவா, அது வேற விஷயம். ஐ திங்க் அங்க ஒரு இடத்துல மட்டும்தான் மாமடாஷ்விலி இஸ் லேக்கிங். ஷார்ட் ஸ்டாப்பிங் இன்கிரெடிபிள், பெனல்டி சேவ்ஸ் இன்கிரெடிபிள், அது எல்லாமே வந்து பண்றான் மாமடாஷ்விலியில். அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான். பட் ஹீ டிசர்வ்ஸ் டு ஸ்டார்ட் அட்லீஸ்ட் தி எஃப்ஏ கப்புங்க. எனக்கு வந்து அதுல கூட வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கீப்பர் தான் ஆட வைப்பேன். ஐ திங்க் ஸ்லாட் இஸ் லைக் ஐ நீட் டு வின் சம்திங் தி சீசன். அப்போ ஐ நீட் டு ஹேவ் ஆல் மை பெஸ்ட் பிளேயர்ஸ் ஒன்ஸ் அகெயின். அதனால நான் கீப்பரையுமே நான் பெஸ்ட் பிளேயரை தான் வச்சு ஆட போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஐ டோன்ட் அக்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிசன்லேருந்து ஒரு பெரிய ட்ராப் ஆஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆலிசன் இது வந்து பென் ஃபாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, பிரீமியர் லீக் கீப்பர்ஸ் வந்து ஜென்ரலி ஸ்பீக்கிங் எபிலிட்டி வைஸ் தேர் ஆல் மோர் ஆர் லெஸ் த சேம். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இப்போ ஆர்சனல் கீப்பர்லேருந்து 20th இருக்கிற வுல்ஸ் கீப்பர் வரைக்கும் எல்லாருமே தேர் ஜென்ரலி ஆன் கம்பேரபிள் லெவல்ஸ் பேசிக் கோல் கீப்பிங்கில். அதுதான் அவன் சொல்லுவான். ஸோ அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேமில் மமடாஷ்விலி எஸ்பெஷலி நீங்கள் மமடாஷ்விலியை எதுக்கு வாங்கியிருக்கீங்க, தட் ஃபியூச்சரில் வந்து ஆலிசன் போன அப்புறம் ஈஸ் கோயிங் டு பி நம்பர் 1ங்கிற அந்த ஒரு எய்மோட தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒய் நாட், ஆல்ரெடி இந்த சீசன் நல்லா தான் பண்ணியிருக்கான். எஸ் கம்மிங் ஃபார் ஆலிசன் நல்லா தான் பண்ணியிருக்கான். ஸோ ஒய் நாட் கிவ் இம் அ சான்ஸ் இந்த எஃப்ஏ கப் சொல்லலாம்ல. எஃப்ஏ கப்பு கேரபா கப்பு உன்னோட டோர்னமெண்ட், நாங்கள் ஆலிசனை அதுக்கு கூப்பிட மாட்டோம். ஹி வில் பி யுவர் பேக்கப் அந்த இதில். லைக் தட் வாஸ் மை திங். ரெண்டாவது ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு சி குமோஹா ஸ்டார்டிங். ஆனால் அது டெஃபினட்டாக இருக்கு. அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஹி டிட் வெல். அது ரொம்ப அங்கதான் கேட்ச் வச்சாரு ஸ்லாட். நீங்க எல்லாம் குமோகா வேணும் குமோகா வேணும் குமோகா வேணும் நீங்க, ஆனா கோடி கேக்போ வெளியே போன்னு யாரும் சொல்ல. குமோகா வேணும் தானே சொன்னீங்க, நான் கொண்டு வரேன். இல்ல நான் என் மூத்த பையனை நான் ஸ்லாட் விட்டு நான் எடுக்க முடியாது. என்னானாலும் என் மூத்த பையன் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். கோல் போடுறானா கிடையாது, அசிஸ்ட் பண்றானா கிடையாது, டேக் ஆன் பண்ணி கம்ப்ளீட் பண்றானா கிடையாது, டிஃபென்ஸ் ஒர்க் பண்றானா கிடையாது. யாருக்கு தேவை? உங்களுக்கு தேவை, எனக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கோலுக்கு ப்ரீ அசிஸ்ட், செகண்ட் கோலுக்கு ப்ரீ அசிஸ்ட். அதான் எனக்கு தேவையில்லை. அப்படி பாக்குறாரு. எனக்கு என் மூத்த பையன் 90 minutes ஆடணும். நீங்க என்னமா பண்ணிக்கங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. வேற யார் வெளியே எடுக்கணுமா, சாலா எடுக்கணுமா, ஐயோ அந்த இடத்துல வச்சா என்னை கையை வெட்டி பிடிப்பீங்க, அது வேண்டாம். யார் சும்மா இருக்கா, கிட்ட தூக்கு. எதுக்கு சும்மா இருக்கா, யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்றதுல தூக்கு, அவ்வளவுதான், தூக்கிப்போ அவன் போட்டுட்டு பண்ணிட்டு கோடி கேட்போ ஆடவே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா சீரியஸ் நோட் வந்து எக்கிட்டிகே வந்து இஸ் பிளேட் வே மோர் தென் ஹி ஷுட். இப்ப கூட ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் வந்துச்சுங்க போன வாரம். The plan with Ekitike was he jumps up as a deputy to Isak when needed, and when that's not needed he plays the left wing, which is why we didn't get a left wing அப்படின்னு சொல்லிட்டு பால் ஜாய்ஸ் வந்து எழுதியிருக்கான். நாசமா போச்சு 5 கேமுக்கு அப்புறம். அவன் படுத்தவன் தான், எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் எல்லா பிளானும் நாசமா போய் அப்புறம் ஒண்ணும் இல்லாம போய் இந்த நிலைமையில வந்து நிக்கிறான். So the plans were all nice தான், but unavoidable circumstancesனால everything went down the drain. With so many fidgeting, with so many changes எல்லாமே வந்து. பட் it is what it is, அவ்வளோதான். இல்லை எக்கிட்டிக்கே வந்து பீங் ஆன் த பெஞ்ச் ஐ ஹேட் நோ ப்ராப்ளம் வித். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆடிட்டான், போதும். லைக் கிவ் ஹிம் அ பிரேக், போதும். வீக்கெண்ட் இப்போ மிட் வீக் எனிவே திரும்ப சாம்பியன்ஸ் லீக் வருது. ஸோ எனக்கு அதாங்க புரியல, எல்லாத்துக்குமே பிரேக் வேணுங்க. கோடி கேக்போக் மட்டும் எப்படி பிரேக்கே இல்லை? அது எப்படி கோடி கேக்போக் மட்டும் தேவையில்ல? சூப்பர் ஹியூமனுங்க. அது அப்பப்போ சயின்ஸ் காமிக்கிறான் சூப்பர் ஹியூமன்னு. நமக்கு தான் அது படிக்க தவறாம 90 minutes ஆடுறான், அதே கட்டின் பண்றான். இந்த கேமும் பண்ணான் அதே கட்டின், குத்து வச்ச கல்லு மாதிரி டிஃபெண்டர் முன்னாடி நிக்கிறாங்க. பார்த்தானா கிடையாது, அது எதுக்கு நமக்கு அடிப்போம் 2 பேர் நிக்க. அதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா, பால் எனக்கு தெரியுது, கோல் போஸ்ட் தெரியுதா, தெரியல, எதுக்கு தெரியணும், அடிப்போம். அடிச்சா அது எங்கேயோ போகும். நீங்க ஷார்ட் எடுக்கலதான் திட்டுவீங்க. டே கௌதம், நீ என்ன சொன்ன போன எபிசோட்ல, எக்ஸாம்ல பாஸ் பண்ண நீ ஷார்ட் எடுக்கணும், நீ அதான் கேட்ட, நான் எடுத்துட்டேன். இப்ப இதுக்கு அடிச்சுட்டு என்ன பண்றது? நீ எடுக்க சொல்ற, நான் எடுத்துட்டேன். முன்னாடி டிஃபெண்டர் கூட நீ சொன்னியா ஷார்ட் எடுன்னு, நான் எடுத்தேன். அவ்வளவுதான். பட் எனிவே இல்லை, அதான் குமோஹா ஸ்டார்ட் பண்ணது வந்து ஐ தாட் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் அவனோட பர்ஃபார்மன்ஸ்க்கே வருவோம். இப்போ நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்து உடனே ஈவன் லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோவாகவே கமெண்ட்ஸ்லாம் கூட போட்டிருந்தீங்க குமோஹா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கே ஸோ இந்த கேம் நான் வந்து எப்படி பார்த்தேன்னாக்க, குமோஹா வந்து ஹி ஹேஸ் அந்த ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட் மட்டும்தான் இல்லை அவன்கிட்ட. இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் கோல்ஸ் கூட சொல்லலை, அந்த ஃபைனல் பால் இன்டு த பாக்ஸ், அந்த ஃபைனல் கிராஸோ ஃபைனல் பாஸோ அதுதான் இல்லை. ஐ திங்க் மேபி ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் நான் சொன்னேன், குமோஹா வந்து அடுத்த சீசன் டெஃபினட்டாக லோன் போயே ஆகணும். ஹீ நீட்ஸ் தட் அந்த ஒரு ஃபுல் வாரம் ஃபுல் 90 minutes ஆடுறது, வீக்கெண்ட் ஆடி மிட் வீக் ஆடி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அவனுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் என்ன காமிச்சிருக்கான்னா,
அவனோட எபிலிட்டி வைஸ் வந்து he is லைக் ஒரு டாப் சாம்பியன்ஷிப் டீம். இப்போ ரெக்ஸம் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ஸம்னா நேற்று நான் அவங்க கேம் பார்த்துட்டு இருந்தேன் செல்சி கூட. ஸோ ரெக்ஸம் மாதிரி இருக்கிற ஒரு டீம், அதாவது ஒரு பிளே ஆஃப் டீம், அந்த மாதிரி ஒரு டீமுக்கு he will be a very big asset. ஏன்னா அவன் வந்து 90 minutes வாரம் ஆடுவான். he needs that experience of playing a full senior season. And League 1 League 2லாம் it's too much below him. இப்போ I think he is a championship level player. he definitely அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஈவன் சாம்பியன்ஷிப், டாப் சாம்பியன்ஷிப் கூட இல்லை, ஒரு மிட் டேபிள் சாம்பியன்ஷிப் சைடு இருந்தால் கூட பரவாயில்ல. லைக் he just needs that experience அந்த ஒரு டீமில். என்னை பொறுத்த வரைக்கும் he can even play for a West Ham or a Wolvesங்க or a Leeds, அந்த மாதிரி ஒரு நார்விச், அந்த மாதிரி சைடுலாம் கூட இல்லை. அதான் பிரீமியர் லீக்ல இருக்கக்கூடாது. ஆனால் he has to do it in the championship. ஏன்னா எதுக்கு இன்னொரு இது எதுக்கு சாம்பியன்ஷிப்னு சொல்கிறேன்னாக்க, இப்போ குமோவா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஸ்ட் ஹாம் போகிறாங்க, they go downன்னு வச்சுக்கோங்க சாம்பியன்ஷிப்புக்கு. வாரம் he will have that expectation of ஓகே ப்ரொமோஷனு, டைட்டில் வாங்கணும், டைட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஃபேன்ஸ் அவங்க மேலே ப்ரெஷர் போடுவாங்க இந்த மாதிரி பிளே. ஸோ ஒரு குமோஹாக்கு வந்து தட் எக்ஸ்போஜர் டு தட் ப்ரெஷர், அந்த மென்டல் சைட் ஆஃப் திங்ஸ் வந்து ஒரு வெஸ்ட் ஹாம் மாதிரி ஒரு கம்பீட்டிங் ஃபார் ப்ரொமோஷன் டீமில் வந்து இட் வில் சர்வ் வெல். ஏன்னா லிவர்பூலில் அவனுக்கு அதே ப்ரெஷர் தான் இருக்க போகுது, டைட்டில் ஜெயிக்கணும், வாரம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு. ஸோ அந்த ஒரு ப்ரெஷரோட கோப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு டாப் டீம் தான் he has to be a part of. Very good point. I completely agree. You can be in an environment where they don't compete for anything, mediocrity is accepted. அந்த மாதிரி ஒரு environmentல நீ போலாம். But I think this is very very essential. நீங்க சொன்ன மாதிரி he needs to feel the pressure every week. நான் பர்ஃபார்ம் பண்ணா டீம்ல இருப்பேன், பர்ஃபார்ம் பண்ணலைன்னா வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர்ல இருக்கிற ஒரு சைடுல கொண்டு போய் போட்டோம்னா, which I feel Brighton would be a super example. இல்ல நான் சொல்றது Brightonல pressure இருக்காது. Brighton நான் ஏன் சொல்றேன்னா for the style of play that we are doing. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்னால பிரைட்டன். பட் நீ சொல்ற பிரஷர் பிரைட்டன்ல இருக்காது. கரெக்ட். இல்ல நான் எதுக்கு வந்து பிரைட்டன் வந்து ஐ வுட் சே he is not இன்னமுமே வந்து Wolves இந்த கேம்லயே நீங்க பாத்தீங்கன்னா they made some 8 changes என்னவோ அவங்க டீம்ல. ஸோ எசென்ஷியலி they were playing with their backups. still a good team, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் நீங்கள் வந்து அவங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவங்க கொண்டு வந்த லைக் அந்த குமோஹா வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் he was there with like some of their Wolves starters வந்தப்புறம் நீங்கள் அந்த செக்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா he still was not good enough. அந்த ஒரு பிரீமியர் லீக் லெவல், ஒரு ஆக்சுவல் பிரீமியர் லீக் லெவல் டீம் ஆடினாங்கன்னா he is not going to be good enough. அதனால தான் அவனை வந்து தட்ஸ் வை எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைட்டன் மாதிரி ஒரு டீம் வந்து ஸ்டைலிஸ்டிக்லி they are very good, வெரி என்ன சொல்கிறது, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் அவன் அங்கே போனான்னா he will not develop very well for two reasons. ஒன்று வந்து இந்த மென்டல் சைட் ஆஃப் திங்ஸு, இன்னொன்று when he plays against Premier League footballers வந்து he will not be good enough இந்த ஏஜில், because they are just that much better than him physically, experience wise, skills wise they are that much better. ஸோ அதனால் வந்து அவனுக்கு ஒரு பிரைட்டன் மாதிரி டீமில் வந்து it will not serve him well. அண்ட் அது வந்து அவனோட கான்ஃபிடென்ஸ் வந்து இது பண்ணிடும், நாக் டவுன் பண்ணிடும். ஒரு யங் பிளேயர், 18-year-old பிளேயருக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் அது. ஸோ அதை நாக் டவுன் பண்ணக்கூடாது. வேற சாம்பியன்ஷிப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி இஃப் ஹி ஹேஸ் தட் வந்து அந்த டைட்டில் வாரம் வந்து வெஸ்ட் ஹாம் ப்ரொமோஷனுக்கு போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் இருந்ததுன்னா he has to perform. நீங்கள் சொன்ன மாதிரி he has to perform. நான் பர்ஃபார்ம் பண்ணால் தான் இந்த டீமில் இருப்பேன்னு அந்த ஒரு ப்ரெஷர் இருந்ததுன்னா ஐ திங்க் இட் வில் சர்வ் him massively இந்த இதில். அண்ட் ஃபிசிக்கலி சாம்பியன்ஷிப் வந்து அவனோட லெவலுக்கு இருக்கும். அதுதான் சாலிட் கேம். எண்ட் ப்ராடக்ட் அகைன் ஷார்ட் ஆன் டார்கெட், டெஸ்டிங் த கீப்பர், ஒரு பாஸ் கிராஸ், அந்த ஃபைனல் எண்ட். இப்ப பாக்ஸ் போறது கத்துக்கிட்டான். he can take on two people, beat those two people with cute little take ons, எல்லாமே பண்ணிட்டான். now the end product, final end product மட்டும் தான் இப்போதைக்கு அவனுக்கு மிஸ்ஸிங். where he is right now னா இப்போ வந்து மார்ச் ஃபுல்லா, ஏப்ரல், மே, 3 மாசம் இருக்கு. 3 மாசத்துல வாட் எவர் கேம் வி பிளே he can play at least 30 minutes. 60th மினிட்ல ஏதோ ஒரு லெஃப்ட் விங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா you can bring on Gumoha for the last 30 minutes. I think he is physically ready. இத்தனை நாள் நானும் சொல்லிட்டு இருந்தேன் you have to still protect him, இன்னமே அவனை வந்துட்டு ஃபயரிங் லைன்ல கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் as every game goes on I just see that 30 minutes he is ready. 30 minutes அவனால வந்து கொடுக்க முடியும். So 60 minutes யாரையும் ஆரம்பிச்சுட்டு then even Galatasaray game, if you're going to say I'm going to go back to Gakpo to on the left wing, Ekitike center and Salah right now, fine. 30 minutes Gumoha kudu, 20 minutes Gumoha kudu. Again hostile atmosphere, away atmosphere, I agree, completely agree. வெள்ளிக்கிழமை தான் ஆடி இருக்கா, மறுபடியும் டியூஸ்டே ஆரம்பிக்கணுமா, questionable தான். பட் 20 minutes 30 minutes he is ready. நீ உன்னை ஸ்டார்ட் எல்லாம் பண்ண சொல்ல, ஒரு 20-30 minutes கொடுத்துட்டு if he doesn't do anything in the game, like கோடி கேக்போட எதுவுமே பண்ணல, அவனால் டேக் ஆன் கம்ப்ளீட் பண்ண முடியாது தான்,
இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து கோமோவா கொடுத்தா ஏதோ ஒன்று நல்லது நடக்கிறதுக்கான எனக்கு சான்ஸ் தெரியுது. ஆமா. இல்லை, ஐ திங்க் இஸ் ரெடி ஃபார் 20 to 30 minutes ஃபார் ஷுர். பட் ஆனால் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அந்த 90 minutes வந்து லிவர்பூலில் கிடைக்காது. அண்ட் நெக்ஸ்ட் சீசன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காகவே ஹி ஹேஸ் டு கோ ஆன் லோன். இன்னொரு பிளேயர் ஹூ ஹேஸ் டு கோ ஆன் லோன் வந்து இவன் இந்த கேமில் சப்ஸ்டியூட்டாக வந்தான், ட்ரேனியோனி. டெஃபினெட்லி ஹேஸ் டு கோ ஆன் லோன். ஐ ஹாவ் டு டாக் அபவுட் இமுங்க. என்னன்னா இஸ் அ சிமிலர் எக்ஸாக்ட் ப்ரொஃபைல் டு கிராவன்பெர்ச். அதே லாங் லெக்ஸ், அதே பால் கேரியிங் அபிலிட்டி. ஆனா செம்ம பாயிண்ட். யூ கேன் ஃபிகர் அவுட் அ பிளேயர் when you watch him for 20 minutesங்க. ஆல்தோ ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் நீ பண்ண முடியாதுதான், ஆனா அவனோட ஸ்கில்ஸை வந்து நீ 20 மினிட்ஸ் நீ தெரிஞ்சுக்கலாம். அவனோட கேப்பபிலிட்டி என்ன 20 மினிட்ஸ். இன்சேன் பால் ஸ்ப்ரெட்டிங் கெப்பாசிட்டி. எந்த பிட்ச்ல எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே லாங் பால் பிளே பண்றது, அந்த சைட் ஸ்விட்ச் பண்றது, இந்த சைட் ஸ்விட்ச் பண்றது, லைன் பிரேக்கிங் பாஸ், த்ரூ பால் கொடுக்கிறது. இஸ் ஆல்வேஸ் ஆன் தி ஆஃபென்ஸ். நம்ம எவன் முன்னாடி இருக்கான், எவன் முன்னாடி எப்படி பாலை த்ரெட் பண்றது, 3 பேருக்கு நடுவில் எப்படி போடுறது, இவங்களை பைபாஸ் பண்ணி லாங் பால் எப்படி போடுறது. செம்ம ஃபுட்பால் ஐக்கியோங்க. செம்ம எக்ஸாக்ட் க்ளோன் ஆஃப் கிராவன்பெர்ச் இன் 2-3 ஆஸ்பெக்ட்ஸ். பெட்டர் தென் கிராவன்பெர்ச் இன் another 2-3 ஆஸ்பெக்ட்ஸ். சூப்பரா பண்றேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒரு 10-20 மினிட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். எல்லா மினிட்ஸ் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஒரு சில ட்ரேட்ஸ் மட்டும் ஸ்டாண்டிங் அவுட். ஓகே, இவன் அந்த மாதிரி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ரியலி நைஸ் டு சி. அவனே அதே தான் நீங்கள் சொன்னது, he should go on loan somewhere, he should gain the valuable experience, திருப்பி come back to us and be ready. ஆமாம். அண்ட் ஐ திங்க் நெயோனிக்கு வந்து தட் நீங்கள் சொன்ன அந்த ஸ்டைலிஸ்டிக்னு குமோகா சொல்லும்போது பிரைட்டனை பற்றி சொன்னீங்கல்ல, ட்ரேனியோனிக்கு வந்து தட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவன் இங்கே என்ன ரோல் பண்ண போகிறானோ, வாட் யூ வாண்ட் him டு டூ ஃபியூச்சரில், அதே ரோல் அவன் அங்கே லோன் போகிற கிளப்பில் பண்ணணும். அண்ட் he has to play 90 minutes. குமோஹா கூட தெர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் லீவே. வந்து இந்த மாதிரி அவன் வந்து ரைட் விங்லேயும் ஆடலாம். ஓகே, இஃப் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பியன்ஷிப் கிளப்புக்கு போகிறான், அவங்க வந்து ரைட் விங்கராக அவனை ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட ஓகே, யூ கேன் அக்செப்ட் இட். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து யூ கேன் பிளே ரைட் விங். பட் ஆனால் இந்த ஒரு இதில் வந்து இப்போ ட்ரேனியோனியோட ஒரு பொசிஷன், அந்த சென்டர் மிட்ஃபீல்ட் பொசிஷனில் வந்து அவன் எக்ஸாக்ட் கூட இல்லை, ஆல்மோஸ்ட் லைக் 90% ஃபிட் இருக்கணும் அட்லீஸ்ட். அவன் லிவர்பூலில் என்ன பண்ண போகிறானோ அது வந்து இந்த சாம்பியன்ஷிப் கிளப்பில் அவன் என்ன பண்ண போகிறாங்கிறது வந்து ஒரு 90% சிமிலாரிட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து இட் வில் ஹெல்ப் ஹிம். ஏன்னா அந்த ரோலோட ஃபெமிலியாரிட்டி, அந்த ஒரு பிளேயர்ஸ் ஒரு சீனியர் ஸ்குவாடில் ஆடுறது, சேம் திங் சிமிலர் டு குமோஹா. அந்த ஒரு ப்ரெஷர்லாம் அவனை ஃபேஸ் பண்ணுறது, அதாவது ஒரு மிட்ஃபீல்டர்னா, ஒரு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர்னா இவன் மேலே தான் ரிலையண்ட்டாக இருக்க ஒரு அட்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர்லாம் அவனுக்கு இருக்கும், விச் ஹி நீட்ஸ் டு ஃபீல் அட் திஸ் பாயிண்ட் அவனோட டெவலப்மெண்ட்டுக்கு. இன்னொரு விஷயங்க, ஹி இஸ் வெரி வெரி வில்லிங் டு கம் அண்ட் ரிசீவ் த பால். எங்க இருந்தாலும் ஓடி வந்து பாலை கேட்கறான், எங்கிட்ட கூட நான் ஏதோ ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆஸ்பெக்டும் இஸ் ரெடி, இஸ் வில்லிங் டு கெட் த பால், மூவ் த பால். அது சைட் பாஸாக இருந்தாலும் டக்குன்னு போடுறான், மறுபடியும் ரிட்டர்ன் பாஸுக்கு போடுறான், 1-2ல போய் நின்றுக்கிறான், திருப்பி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் நியோனி வந்து ஐ திங்க் இஸ் அ 6th மிட்ஃபீல்டர் ரைட் நோ. அந்த மெயின் 3 வேர்ட்ஸ் கர்டிஸ் அண்ட் இப்போ நியோனி 6th மிட்ஃபீல்டர் ஆப்ஷன். அகைன் நியோனி வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அவன் ரெடி. 15 மினிட்ஸ்க்கு எப்போ வேணாலும் நீ கொடுக்கலாம். ஒரு கப் காம்படிஷனோ இல்லை பிரீமியர் லீக்லேயே வந்துட்டு நீ வந்து ஒரு 2-0. ப்ராப்ளம் என்ன தெரியுமாங்க, இட்ஸ் நாட் ஆக்சுவலி டவுன் டு ஸ்லாட். இது நம்ம ஐ மீன் மேபி ஐ ஹவ் செட் இட், யூ ஆல்சோ செட் இட் மல்டிபிள் டைம்ஸ். we've never been in comfortable situations this season. So இவனுக்கு நம்ம சான்ஸ் கொடுப்போம். இந்த கேம் பாத்தீங்கன்னா மாரிசனை கூட்டம் வந்தாப்ல, நியோனி கூட்டம் வந்தாப்ல, குமோவா ஃபுல் கேம் வந்து ஆடினா, இவங்க எல்லாரும் ஏன்னா we were in a comfortable situation. வேஜல் வேண்டைக்கையே 78th மினிட் என்னமோ வெளியே எடுத்துட்டான், வாடா தம்பி போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் we've never situation. அதான் பிரச்சனை. இல்லை நீங்கள் சொல்கிற அது இந்த சீசனுக்கு ஓகே, பட் லாஸ்ட் சீசன் நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி சீசன் ஒரு எபிசோட் நம்ம பண்ணோம். அப்போ இந்த கேள்வி வந்தது, ஏன் வந்து ஸ்லாட் இஸ் நாட் கிவிங் யங்ஸ்டர்ஸ் அ சான்ஸ். லாஸ்ட் சீசன் டைட்டில் ரொம்ப சீக்கிரமே லைக் வி நியூ வி வர் கோயிங் டு வின் குவைட் ஆப்வியஸாக. ஏன்னா அட் சம் பாயிண்ட் ஆர்சனல் ஸ்டார்டட் ஃபாலிங் ஆஃப். ஸோ அதனால் வந்து நமக்கு குவைட் ஈஸியாகவே நமக்கு தெரிஞ்சுது, வி நியூ வி வர் கோயிங் டு வின். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் வந்து அப்போவே நம்ம இந்த கேள்வி கேட்டோம், ஏன் வந்து ஒரு ட்ரேனியோனிக்கு எல்லாம் வந்து சான்ஸ் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ட்ரேனியோனி வாஸ் பார்ட் ஆஃப் அந்த யர்கன் கிளாப் டீம் தட் ஒன் த கேரபோ கப் செல்சிக்கு அகேன்ஸ்டா. ஸோ ஹி கேன் பிளே சீனியர் ஃபுட்பால், அவனுக்கு ஏன் சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு அப்போவே நம்ம இந்த கேள்வி கேட்டோம். ஐ திங்க் ஸ்லாட் இன் ஜென்ரல் இஸ் நாட் சம் ஒன் ஹூ கிவ்ஸ் லாட் ஆஃப் யூத் பிளேயர்ஸ் சான்சஸ். அது தப்புன்னு சொல்லலை, ஒரு மேனேஜருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஸோ அது தப்புன்னு சொல்லலை. சம் பீப்புள் மே டிஸ்அக்ரி, யூத் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும், லிவர்பூலில் எப்போதுமே கொடுத்துருக்கோம், ட்ரெண்ட்டுக்கு கொடுத்தோம், ஜெரார்டுக்கு கொடுத்தோம், அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு, விச் இஸ் ஃபேர் எனஃப், நான் அது சொல்லலை. பட் ஒரு மேனேஜருக்கு ஒரு ஸ்டைல், அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ
ட்ரேனியோனி வந்து ஈவன் இந்த சீசன் நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்திருந்தா கூட அவனுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குமா? சேம் திங் வித் குமோகாவே அவனுக்கு எப்போ சான்ஸ் கிடச்சிது? இன்ஜுரிஸு இதெல்லாம் நடக்கும்போது. இதே ஈசாக் ஃபிட்டாக இருந்திருந்தானா வில் குமோ ஹவ் காட் திஸ் சான்ஸுங்கிறது பெரிய கேள்வி தான். இன்னொரு விஷயம் தெரியுமாங்க, லாஸ்ட் சீசன் நீங்கள் கொண்டு நான் சொல்கிறேன், ஸ்லாட் ஹஸ் பப்ளிக்லி செட் ஐ லைக் 15 பிளேயர்ஸ். எனக்கு 15 பிளேயர்ஸ் போதும், இந்த 15 பிளேயர்ஸை நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவேன், பட் எனக்கு இந்த 15 பிளேயர்ஸ் வேணும்னு. இந்த சீசன் நம்மளுக்கு இருந்த பெரிய பிரச்சனையே அதுதான். இது பீப்புள் ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் திஸ். 450 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இத்தனை பிளேயரை வாங்கி கொடுத்துட்டு உன்னால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாதான்னு கேட்குறாங்களே தவிர, எத்தனை கேம் வந்து அந்த ப்ராப்பர் 15 அவருக்கு இருந்ததே இல்லை. அவர் திருப்பி வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதை சொல்றாரு, விச் இஸ் ட்ரூ. யாருமே அதை வந்து நீ பொய் சொல்றேன்னு சொல்ல முடியாது. ஈசாக் இத்தனை நாளும் அவுட்டு, லியோனி அவுட்டு, வேர்ட்ஸ் பாருங்க லாஸ்ட் 4 கேம்ஸ் அவன் அவுட்டு, ஃப்ரிம்பாங் 4 கேமா தான் அவனுமே ஆடி இருக்கான். எத்தனை நாள் வந்து எக்கிட்டிக்கே நடுவில் வந்து ஒரு 1.5 மாசம் அவுட் ஞாபகம் இருக்கா சீசன் ஸ்டார்டிங்ல? ஒரு 4-5 கேம் அவன் வந்து ஆடல. ஸோ கோடி கேப்போ ஒரு 2 மாசம் அவன் அவுட்டு. ஹி ஜஸ்ட் டசன்ட் ஹேவ் தோஸ் 15 பிளேயர்ஸ் ஃபார் ஒரு 10 கேம்ஸ் கூட. போன சீசன் அதுதான் பெரிய பெனிஃபிட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்குவாட் வாஸ் என்டையர்லி ஃபிட். யோசிச்சு பாத்தீங்கன்னா போன சீசன்ல. இல்ல அது ரைட்டு. பட் ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஒரு லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப் 4 ஃப்ரண்ட்ல கம்பீட் பண்ணணும்னா 15 இஸ் நாட் எனஃப். புரியுதுங்க, 15 இஸ் நாட் எனஃப், ஐ அக்ரி. ஆனா அந்த 15 இஸ் நாட் எனஃப் நான் சொல்றது வந்து ஐ அக்ரி. ஆனா 15 இருந்து if you add 5 more and make the core 20 na it's good, you should use the 20. எனக்கு 15 அவுட், 5 மீதி இருக்க வேண்டிய 5 தான் வந்து ஆடிட்டே இருக்குங்கறேன். இல்ல இப்போ ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன் நம்ம ப்ரீ சீசன் எபிசோட் பண்ணியிருந்தோம். ஆர்சனல் பத்தி பேசும்போது நான் அன்னைக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், தே ஹேவ் த மோஸ்ட் கம்ப்ளீட் ஸ்குவாடு அப்படின்னு ஆர்சனல் பத்தி பேசும்போது. எதுக்கு அது சொன்னேன்னா, நீங்க அந்த கோர் சொன்னீங்கல்ல, ஆர்சனலுக்கு ஒரு கோர் இருக்கு அரௌண்ட் 15 பிளேயர்ஸ். பட் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா 5 பேர் சொன்னீங்கல்ல, தே ஆர் குட் இனஃப் தட் அவங்க வந்து இப்போ இந்த கோரில் யாராச்சும் இன்ஜர் ஆனாங்கன்னா தே கேன் கம் இன் அண்ட் ஃபில் தட் ஹோல். இப்போ கேலஃபேர் இன்ஜர் ஆனானா இன்கேப்பியே கேன் கம் இன் அண்ட் ஃபில் தட் ஹோல். இஸ் தட் குட். அந்த எக்ஸ்ட்ரா 5 பேர் வந்து தே ஹவ் டு பி தட் குட். ஸ்லாட் இது வந்து நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ரொம்ப மாசமாக ஸ்லாட் சொல்லிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் அ நியூ திங். வந்து எனக்கு கோர் 15 வேணும் அப்படி. கோர் 15 இஸ் ஓகே, நான் அது இல்லைன்னே சொல்லலை. எவ்ரி மேனேஜர் லைக்ஸ் ஒரு ஸ்மாலர் ஸ்குவாட் டு ஒர்க் வித். அந்த எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸ்ட்ரா 5 பேர் ஃபார் கிளப் லைக் லிவர்பூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதே நீங்கள் ஸ்லாட் வந்து இஃப் யூ வாஸ் த மேனேஜர் ஆஃப் பிரைட்டன் ஹூஸ் நாட் கம்பீட்டிங் இன் யூரோப், ஹூஸ் நாட் கம்பீட்டிங் ரியலி ஃபார் அன் எஃப்ஏ கப்போ ஒரு கேரபா கப்புக்கோ ரொம்ப ஒன்றும் காம்படிஷன் இல்லை, நாங்கள் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்குவாட் இருந்ததுன்னா 15-16 பேரோட போகிறோம். யூ வில் மேனேஜ் அன் என்டையர் சீசன். லிவர்பூல்ல தட்ஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். ஏன்னா சொன்ன பாயிண்ட்ங்க, குவாலிட்டி இன் தட் ரிமைனிங் 5 இஸ் எசென்ஷியல். அது நம்மள்ட்ட இல்ல, என்ன பண்ண முடியும்? நம்மள்ட்ட இல்ல, போன சீசனும் தான் இல்ல. குவாலிட்டி இந்த ரிமைனிங் 5 கிடையாது. இப்போ நம்மளுக்கு மிட்ஃபீல்ட் வந்து மெயின் 3 போய் இல்ல வேர்ட்ஸ் போனா ஹூ கேன் கம் ஆன்? கர்டிஸ் ஜோன்ஸ், எண்டோ அண்ட் நியோனி. இதான் நம்மளுடைய மெயின் 3 பேக்கப்ஸ். அங்க ஃபார்வர்ட்ல பாருங்க கியேசா, குமோஹா, அதான் நம்மளுடைய பேக்கப்ஸ் ஃபார் தோஸ் 2 விங் பொசிஷன்ஸ். அப்ப ஸ்குவாட்ல எங்க பேக்கப் இருக்குது? யூ சி சென்டர் பேக்ஸ் இன்ஜர் ஆனாலே வந்து 19 வயசு லியோனி, இப்போ 17 வயசு ஜாக்கெட்டு, அப்புறம் எப்பவுமே இன்ஜரா இருக்கிற ஜோகோமஸ். இதான் நம்மளுடைய பேக்கப் 3 அவங்களுக்கு. ஸோ அப்படியே ரைட் பேக்கே போனாலும் இப்போதான் லீக்ல வந்த ஃப்ரிம்பாங் இன்ஜர் ஆனாலும் பேக்கப் யாரு? ஒரு 25 கேம் ஆன பிராட்லி. ஸோ வேர் இஸ் தட் குவாலிட்டி? இந்த ஸ்குவாட்ல குவாலிட்டியே இல்ல. அது அக்செப்ட் இட் ஆர் நாட், 450 million was it spent the correct way? நாங்க ரெண்டு பேர் அதை பத்தி பேசியிருக்கோம், சீசன் ஸ்டார்ட்லயே பேசியிருந்தோம். கரெக்ட் வேலை ஸ்பெண்ட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டா எங்களுக்கு தெரியல. பட் வாஸ் இட் ஸ்பெண்ட்? எஸ், இட் வாஸ் ஸ்பெண்ட் தான். யாருமே டினை எல்லாம் பண்ண முடியாது. இவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கோம் தான். இஸ் த ஸ்குவாட் இன்கம்ப்ளீட்? எஸ், இட் இஸ் இன்கம்ப்ளீட். பட் கேன் வி பிளேம் இட் கம்ப்ளீட்லி ஆன் ஸ்குவாட் இன்கம்ப்ளீட், அதனால தான் ஸ்லாட் பண்ண மாட்டேங்கிறாப்ல? அதெல்லாம் தவறு, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஆமா. பட் எனிவே இல்லை, இந்த கேமில் வந்து நான் அந்த 2 யங்ஸ்டர்ஸை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்கள பற்றி ரொம்ப பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது இந்த மற்ற கேம் ஆஃப் த சீசனில். ஸோ அவங்கள பற்றி பேசணும்னு நினச்சேன். அப்புறம் வேற யாரு? மெக்காலிஸ்டர் பேசணும்னு நினச்சேன். பிகாஸ் செகண்ட் ஹாஃப் வந்து when McAllister plays well, our team plays well. இதை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் இந்த சீசன் பார்த்துட்டோம். If he does a good job, we do well. செகண்ட் ஹாஃப்ல என்ன தெரியுமாங்கச்சு? He went pretty close to all the personnel that he pressed. Pretty close up போய் he won the ball or he moved the ball away, like he won the duel or he won the ball, came out with the ball. Whenever he does this stuff, we automatically go on the transition on the other side. எப்பவுமே பிரச்சனை என்னன்னா Gravenberch doesn't know how to win a duel.
ப்ராப்ளம். டிஃபென்சிவ் டியூவல், அஃபென்சிவ் அவன்கிட்ட பால் இருக்கும்போது சொல்ல, when he goes and he tries to get the ball from someone else, he doesn't win it. Szoboszlai காட்டுத்தனமா ஓடுவான். ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, I think this was you told this over 3 months ago, there is an art of winning the ball back when you press அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் இருக்கு. நீ அப்ரோச் எப்படி பண்ணணும், எப்படி பிரஷர் போடணும், எப்படி பால் வின் பண்ணணும்ட்டு. ப்ராப்ளம் இஸ் Szoboszlai Gravenberchக்கு 0. they don't know that technique. எப்படி போய் பால் வின் பண்றது சொல்ல மாட்டாங்க. Gravenberch தான். ஏன்னா Szoboszlai வந்து லாஸ்ட் சீசன்ல அவன் பிரஷர் அவன்கிட்ட தான் ஆரம்பிக்கும். so he knows how what to do. Gravenberch ஆனா வந்து is not good enough அந்த விஷயத்துல. ஏன்னா இப்போ ஐ திங்க் மெக்காலிஸ்டர் இந்த கேம் டியூவல்ஸ் வின் பண்ணா he came away winning the ball, forcing offensive transitions. நம்ம என்ன பண்றோம், எப்பவுமே பால் அவங்க எடுத்துட்டு வருவாங்க, நம்ம பின்னாடி 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 பின்னாடியே போவோம், நம்ம பாக்ஸ் வரைக்கும் போயிடுவோம். அப்புறம் அங்க நம்ம எங்க டிரான்சிஷன் கிரியேட் பண்றது, அவங்க தான் செட் ஆயிடுறாங்களே. So this game second half precisely what happened for second goal நீங்க பாத்தீங்கன்னா, it was created when Gravenberch when Szoboszlai played pressure, won the ball. Alisson எங்கயோ போச்சு நினைக்கிறேன், ஸ்ட்ரைட்டா லாங் பால் கேக்போ செஸ்ட் பண்ணா, லாங் பால் அடிச்சது. சோ அதான் ஸ்ட்ரைட்டா இது கேக்போ செஸ்ட் டவுன் பண்ணா, when you turn you see the entire pitch. என்ன யாரையுமே காணோம் அப்படின்னு, because you won the ball. நல்ல சான்ஸ்ல you won the ball, you first ball மேல போறனே டிரான்சிஷன் கிரியேட் பண்ற ஒரு கிராஸ் ராபர்ட்சன் சாலா ஃபினிஷ். சிம்பிள் ஃபுட்பாலுங்க. பட் என்ன ப்ராப்ளம், we don't win the duel. டியூவல்ஸ் வின் பண்றதே கிடையாது. எல்லாத்திட்டையும் போய் ஒரு செகண்ட் லேட்டாவே போறது டியூவலுக்கு. அப்புறம் ஐயோ பால் விட்டுமே பின்னாடி ஓடுறது. So this has been a repeating pattern. So McAllister plays well, we do well. ஆனா இன்னைக்கு McAllister உடைய டாடி வந்துட்டார். We are not discussing with Liverpool new contract, no அப்படின்ட்டார். பல மாசமா அவன் வந்து ரியல் மேட்ரிட்க்கு பிளான போட்டுட்டு இருக்கான். Where do you stand on it, considering Gravenberch has been given a new 6-year deal, 300k wages. So what do you talk about Gravenberch first, அப்புறம் McAllister? ஆமா இல்ல Gravenberch ஆக்சுவலா நீங்க அந்த கான்ட்ராக்ட் விஷயம் வந்த உடனே நீங்க பிரீமியர் லீகோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது போட்டிருந்தாங்க, ஹைலைட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுல அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நீங்க எப்போதுமே சொல்வீங்க அவன் வந்து, அதாவது அவன் ஸ்டாட்டிக்கா இருந்து அவன் மேல ப்ரெஷர் போட்டா இஸ் நாட் குட். ஆனா இஃப் இஸ் மூவிங் அண்ட் அவன் மேல வந்து டேக்கிள் ஒரு 2 பேர் வரான்னா 2 பேரை தாண்டி போயிடுவான், பிகாஸ் ஹி ஹஸ் லாங் லெக்ஸ். அந்த ஒரு காம்பிலேஷன் வீடியோ பாருங்க, பிரீமியர் லீக் போட்டது, லிட்ரலாக அதுதான் தெரியும். எல்லா ஹைலைட்ஸும் அந்த இது எல்லா ஹைலைட்ஸும் இல்லை, நான் ஒரு மோஸ்ட் ஆஃப் த வீடியோ பார்த்தேன், ஒரு 70% பார்த்தேன், அதுக்கப்புறம் விட்டேன், இதுக்கு மேலே Gravenberch தாங்காதுன்னு. ஸோ அதனால் வந்து பட் அந்த ஃபஸ்ட்டு 70% பார்த்தீங்கன்னா அவனோட எல்லா ஹைலைட்ஸும் வந்து பால் வரும், ஒரு மேன் வருவான், அப்படி டக்குன்னு பாலை காலை வச்சு தட்டி விட்டு அவன் தாண்டி போவான். எல்லா ஹைலைட்ஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். ஸோ வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன், நீங்கள் நான் கௌதம் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரியல, Gravenberch எப்படி ஆடுவான்னா அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் கிளிப்பை மட்டும் பாருங்கள். பிரீமியர் லீக்கே அதை தான் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ கம்மிங் டு அந்த கான்ட்ராக்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Gravenberch பேஸ்ட் ஆன் லாஸ்ட் சீசன், இப்போ இந்த ஆஃப் சீசனில் அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தா நோபடி வுட் ஹவ் செட் எனிதிங். இந்த சீசனில் வந்து வாட் ஹஸ் ஹி டன், அவனுக்கு அந்த கான்ட்ராக்ட் டிசர்வ் பண்ணுறதுக்கு அஹெட் ஆஃப் இன்னும் Szoboszlai ஒரு புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணல, அஹெட் ஆஃப் Szoboszlai, அஹெட் ஆஃப் McAllister அவன் என்ன பண்ணியிருக்கான், அவ்வளோ ஏங்க அஹெட் ஆஃப் கர்டிஸ் ஜோன்ஸ் அவன் என்ன பண்ணியிருக்கான். நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கர்டிஸுக்கே அவனோட ஹி டிசர்வ்ஸ் மோர். நாட் தட் ஐம் சேயிங் உடனே கர்டிஸுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் கொடுக்கறதா இருந்தால் கர்டிஸ் டிசர்வ்ஸ் மோர் தென் திஸ் Gravenberch. தெரியலீங்க, ரூமர்ஸ் படி 100 million கான்ட்ராக்ட் ஃபார் 6 years. தி ஒன்லி வே ஐ சி இட் இஸ் 300k per week. என்னன்னா இது வந்து எல்லாருமே வழக்கம் போல, நீங்க சொன்ன மாதிரி தான் Gravenberch என்னடா இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கீங்க, இந்த சீசன் அவன் அவ்வளோ கேவலமாக ஆடி இருக்கானேடா, அவனுக்கு எதுதான் இவ்வளோ கொடுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் தேர் இஸ் 2 things to this. One, resource protection. இப்போ he is 23, ஓகேவா, he was a player that was compared to Jude Bellingham when we were chasing Jude Bellingham. ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இது வந்து எட்வர்ட்ஸ் லேப்டாப்போட சைடிங், எட்வர்ட்ஸ் லேப்டாப் சைடிங் இது Gravenberch எல்லாம், ஓகேவா. அப்பவே அவனை வந்து நம்ம சேஸ் பண்ணிட்டு இருந்தோம், அவனும் Jude Bellingham and there was one more player, 3 players அவன் வச்சிருந்தான் லேப்டாப் படி, ஓகேவா. ஸோ திஸ் அல்டிமேட்லி ஆப்ஷன் நம்பர் 1 ரிசோர்ஸ் ப்ரொடெக்ஷன். 23 வயசு ஆச்சு, 6 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம். யாராச்சும் வந்து வேணும்னா ஓகே, வி ஹேவ் சோ மச் லெவரேஜ் டு டிஸ்கஸ் வாட் எவர் வி வாண்ட். யார் எந்த கிளப் வந்து அவனை வாங்குறேன்ட்டு வந்தாலும், எனக்கு அந்த ஆப்ஷன் நம்பர் 1ல புரியாத விஷயம், நீ ரிசோர்ஸ் ப்ரொடெக்ட் பண்றது ஓகே, ஆனா அவனுக்கு 300k ஏன்டா கொடுக்குற ரிசோர்ஸ் ப்ரொடெக்ஷன். ஏன்னா நீ மூவ் ஆன் பண்ற நினைச்சாலுமே அவன் வேற கிளப்புக்கு போகும்போது இதோட அதிகமாக தான் கேட்பான்.
அதுதான் அதிகமா கேட்பான், இல்ல கஷ்டமா இருக்கும் அவனுக்கு, கிளப் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஏன்னா எக்ஸாக்ட்லி ஆமா எக்ஸாக்ட்லி இல்ல இது இன்னொன்னு பாயிண்ட் நம்பர் 2க்கு வருது. அந்த பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2க்கு வரேன். 300k ஏன் ப்ராப்ளம் இஸ், இப்போ நம்ம 2000 எட்வர்ட்ஸ் எப்போ வந்தார், ஒரு 14-15 டைம் ப்ராபப்ளி அரௌண்ட் 1 இயர் ஆஃப் ராஜர்ஸ், அங்கிருந்து எட்வர்ட்ஸ் வந்து 2019-20 வரைக்கும். ஓகேவா, we were a completely different club back then. நம்மள்ட்ட காசு இல்ல, நம்மளால பெரிய வேஜஸ் கொடுக்க முடியாது. இங்க வந்த பிளேயர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா they wanted to prove themselves kind of players. யாருமே ரெடிமேட் சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரிலாம் வரல. ஒரு ஃபர்மினோவோ, கூட்டினியோவோ, ஸ்டர்ரிஜோ, மானே, சாலா, யாருமே ஒரு ரெடிமேட் சூப்பர் ஸ்டார்ஸ் அந்த கிளப்புக்குள்ள வரவே கிடையாது. ஐ திங்க் தி ஒன்லி ஒன் ஹூ கேம் வாஸ் வெர்ஜில். அண்ட் வெர்ஜில் வாண்டட் டு டேக் தட் நெக் பிக் ஸ்டெப். ஏன்னா அப்பவே வந்து நம்மளோ மேன் சிட்டியாங்கிறதான் போட்டியா இருந்துச்சு அப்போ நம்ம வெர்ஜில் வாங்குறதுக்கு. ஸோ பார்த்தவங்க எல்லாருமே they wanted to prove themselves kind of players. So they were ready to take 150, 180, 175 kind of wages. They were ready. Okay, நான் வந்து ப்ரூவ் பண்ணி அப்ப நான் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு. Now the last 5 years we've gone on a massively different scale. We can no longer be giving 150, 180 unless we again go and sign the Firmino, the Coutinho, the Sturridge. மத்த கிளப் எல்லாம் ஒர்க் ஆகாம இருக்கிற பிளேயரை நீ போய் மறுபடியும் சைன் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா you can still give those wages. இப்ப பாருங்க எகிடிகே பாருங்க, ஒரு 180, 200 வாங்கியிருப்பான் அதிகபட்சம். ஒரு வேர்ட்ஸ் பாருங்க, வேர்ட்ஸ் இஸ் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார், அவனுக்கு 250, 275 கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. அதோட கொடுக்காம கம்மியா இருக்க முடியாது. ப்ராப்ளம் வித் கிராவன்பர்ச் என்ன தெரியுமா, கான்ட்ராக்ட் நீங்களும் உட்கார வச்சுக்கங்களேன், நீங்க தான் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுவீங்க, டே நான் உனக்கு 200k தான் கொடுக்க முடியும். என்ன டாஸ்க்கு எனக்கு 200k தரேன், உனக்கு நம்பர் 6 இல்லாம நான் ஒரு வருஷம் உனக்கு டைட்டில் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் என்னத்துக்கு 200k நான் சைன் பண்ணணும், எனக்கு 2 இயர் தான் கான்ட்ராக்ட்ல பீதி இருக்கு, நான் ஃப்ரீயா போய்க்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் இன்னொரு கம்பெனிக்கு போனேன்னா அவன் எனக்கு 250, 275 தருவான். நான் இப்பவே வந்து 180 இருக்கேன் உங்ககிட்ட, நான் 250, 275 நான் போய்க்கிறேன். உனக்கு 40 மில்லியன் லாஸ், நீ 40 மில்லியனுக்கு வந்துட்டு 4 வருஷம் எனக்கு டீல் போட்டிருக்கேன், உனக்கு அது பர் சீசன் 10 மில்லியன். நீ ரிசோர்ஸ் ப்ரொடெக்ஷன் நீ பண்ணவும் முடியாது. இப்போ நீ பெரிய கிளப்பும் ஆயிட்ட. இப்போ வருஷம் நான் சாம்பியன்ஸ் லீக் உனக்காக ஆடணும், பிரீமியர் லீகும் ஆடணும், கரபோ கப்பும் ஆடணும், எஃப்ஏ கப்பும் ஆடணும். ஆனா நான் வந்து 225 இருக்கணுமா, என்ன நான் ஏண்டா அப்படின்னு நானே கேட்பேன். கரெக்டா? இல்ல கரெக்ட் தான், அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல. என்னோட பதில் அதுக்கு என்ன இருக்குன்னா, கரெக்ட் நீ கேட்குற வந்து லாஜிக்கெல்லாம் கரெக்ட். எல்லா காம்படிஷனும் ஆடுற, எல்லாம் இது பண்ணுற, லாஸ்ட் சீசன் பிரீமியர் லீக்லாம் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்க, ஓகே ஒத்துக்கிறேன், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. லாஸ்ட் சீசனோட அதே பர்ஃபார்மன்ஸை இந்த சீசன் நீ மெயின்டைன் பண்ணியிருந்தேன்னா ஈஸிலி ஐல் கிவ் யூ 300, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த சீசன் வந்து யூ ஹவ் ஹேட் அ ட்ராப் ஆஃப். அது வந்து யார் லைக் யூ கேன் டெல் அ ஃபுட்பாலர் ஓப்பனாகவே நீங்கள் சொல்லலாம் யூ ஹவ் ஹேட் அ ட்ராப் ஆஃப்னு. இந்த சீசன் வந்து யூ ஹவ் நாட் ப்ரூவ்ட் வர்த்தி ஆஃப் அ 300,000 கான்ட்ராக்ட். ஸோ அதனால் ஐ வில் ஹோல்ட் ஆஃப் ஆன் டிஸ்கஷன். நெக்ஸ்ட் சீசன் நீ எப்படி ஆரம்பிக்கிறேங்கிறத பொறுத்து தான் யுவர் நியூ கான்ட்ராக்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சென்டிவ் ஷுட் பி ஆன் த பிளேயர். அதுதான் கிளப்பு சொல்லணும்னு நான் சொல்கிறேன். கிளப் வந்து ஷுட் பி லைக் உன் மேலே தான் அடுத்த ஸ்டெப்பு. நீ அடுத்த சீசன் உன்னோட கேமை இம்ப்ரூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 4 months இஃப் யூ டெமான்ஸ்ட்ரேட் தட் யூர் டூயிங் வெல் அப்படின்னாக்க தென் வி கேன் ஓப்பன் கான்ட்ராக்ட் டாக்ஸ். எனக்கு அது பிரச்சனையே இல்லை. So why do you think it was given? நீங்கள் எனக்கு புரியலைங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஜூட் பெல்லிங்கம் அந்த லைக் ஹி வாஸ் கம்பேர்ட் டு ஜூட் பெல்லிங்கம்னு. அவங்கள கம்பேர் பண்ணும்போது என்ன வயசு இருந்திருக்கும் ரெண்டு பேருக்கும்? ஒரு 19-18 வயசு இருந்திருக்குமா? கரெக்டா? அப்போ வந்து யூ கேன் சி அ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல். ஓகே, ஜூட் பெல்லிங்கம் வந்து கேன் பிகம் அ வேர்ல்ட் கிளாஸ் சூப்பர் ஸ்டார், கிராவன்பர்ச் கேன் பிகம் அ வேர்ல்ட் கிளாஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு 23 வயசுல தே ஆர் ஃபுல்ஃபில்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் பொட்டென்ஷியல். கிராவன்பர்ச் வந்து இதுக்கப்புறம் வந்து இஸ் நாட் சடன்லி கோயிங் டு கிவ் யூ 10 goals per seasonோ 15 goals per seasonோ அதெல்லாம் கொடுக்க போகிறது இல்லை அவன். ஆர் வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் நம்பர். நான் ஒரு கோல்ஸுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். வாட் எவர் நம்பர் நீங்கள் உங்களுக்கு என்ன முக்கியமோ அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி இஸ் நாட் கோயிங் டு சடன்லி பிகம் வேர்ல்ட் கிளாஸ் அந்த ஒரு பொசிஷனில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கேன் யூ ஸ்டில் கிவ் ஆன் பொட்டென்ஷியல்? அதுதான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் லிவர்பூல் அதான் பண்ணியிருக்காங்க. 23 வயசுல இவன் இவ்வளோ நல்லா ஆடுறான்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரீமியர் லீக் டைட்டில் ஜெயிச்சு கொடுத்துருக்கான். அடுத்த 6 வருஷத்துக்கு அவனை வச்சிருந்தோம்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 2 பிரீமியர் லீக் டைட்டில் ஜெயிச்சு கொடுப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு கேம்பிள் எடுத்திருக்காங்க இவங்க. வேறஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஹஸ் ஷோன் தட் ஹி இஸ் நாட் குட் இனஃப் டு பி ஒரு டைட்டில் வின்னிங் டீமோட ஒரு ஸ்டார்டிங் நம்பர் 6-ஆ. ஒரு ஜுபிமெண்டியோ ஒரு ராட்ரியோ கம்பேர் பண்ணும்போது கிராவன்பர்ச் இஸ் ஈஸிலி தேர்ட் அவுட் ஆஃப் தோஸ் 3. அங்கதான் என்னோட நெக்ஸ்ட் கேள்வி. டு யூ திங்க் தட் இஸ் ரிசோர்ஸ் பிளானிங்? இப்போ மெக்காலிஸ்டர் போற மாதிரி தான் தெரியுது. we are not going to renew him, we are going to move him on so that கிராவன்பர்ச் வந்து நம்பர் 8-ஆ மாறிட்டு
நான் ஒரு நம்பர் 6 வாங்க போறேங்கிறதான் பிளானிங்கா இருக்க போகுதா? இருக்கலாம். நீங்கள் அது சொன்னீங்க. நான் என்ன யோசிச்சேன்னாக்க மெக்காலிஸ்டர் வந்து இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா வி மே சைன் மெக்காலிஸ்டர் ஆல்சோ, ரினியூ பண்ணலாம். மேபி இப்போ கான்ட்ராக்ட் இப்போ இந்த சாலா வேண்டேக் பண்ண மாதிரி லேட் ஆன் கூட நம்ம வந்து சைன் பண்ணலாம் அவங்கள, மெக்காலிஸ்டர். அந்த மாதிரி இருந்ததுன்னா தென் வாட் இஸ் யுவர் பிளான்? மெக்காலிஸ்டர் சொபோஸ்லை சைன் பண்ணுவான் மோஸ்ட் ஆஃப், லைக் வெரி அன்லைக்லி தட் சொபோஸ்லை லீவ்ஸ், அதுவும் இந்த சீசனுக்கு அப்புறம். ஸோ அதனால் வந்து தென் வாட் இஸ் யுவர் பிளான்? கிராவன்பர்ச்சும் ஒரு 300K கான்ட்ராக்டில் இருப்பான், மெக்காலிஸ்டரும் 300K கான்ட்ராக்டில் இருப்பான், சோபோஸ்லை 350 இருப்பான். என்ன பிளான்? இதெல்லாம் பார்த்துட்டு கர்டிஸ் வேற எனக்கு ஒரு 220 கொடுப்பான். அதுதான் எனக்கு புரியல. இதுல இது இல்லாம you have to go get someone for the 6. இதெல்லாம் இல்லாம அதான் சொல்ல வந்தேன். இன்னொன்னு, நீங்க என்ன வேல்யூ கொண்டு வரான் கிராவன்பர்ச் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, he's not the best 8 or one of the best 8s. He's not one of the best 6s. He's not one of the best 10s. ஹோம் கிரவுண்ட் பிளேயரும் கிடையாது. ஸோ கர்டிஸான அந்த இதில் வேல்யூ கொண்டு வரான் ஹோம் கிரவுண்ட் பிளேயர்னு. இவன் என்ன வேல்யூ கொண்டு வரான்? இப்போ ஹார்வி லேட் வர வருவான் இப்போ திரும்ப லோன்லேருந்து. கரெக்ட். ஐயோ சீரியஸா ஒரு செம்ம கன்ஜங்ஷன்ல மாட்டிருக்கோங்க. சீரியஸா சொல்றேன். எனக்கு என்ன புரியலன்னா, இந்த கிராவன்பர்ச் கான்ட்ராக்ட் இப்போ அது தேவையா? உன்னால அடுத்த சீசன் இது கொடுத்துருக்க முடியாதா? கொடுக்கறதா இருந்தாலுமே இப்போ அது தேவையா? ஒரு சொபோஸ்லாயோட கான்ட்ராக்டை சார்ட் அவுட் பண்ணிட்டு, ஒரு மெக்காலிஸ்டர் கான்ட்ராக்ட் சார்ட் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் யூ குட் ஹவ் ஸ்போக்கன் டு கிராவன்பர்ச் தான் என்னோட ஒப்பீனியன் இதுல. ஸோ நீங்க சொன்ன கரெக்ட் தான். தட்ஸ் வை ஐ see the flip side. I see McAllister leaving. நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். தட்ஸ் வை ஐ ஃபீல் he was protected earlier than McAllister. Maybe because of the fact that McAllister வந்து doesn't see himself long term இங்க probably. அதனால தான் வந்து சரி கிராவன்பர்ச்சே நம்ம செக்யூர் பண்ணி வைப்போம்னு. ஆனா there should have been something done. என்னன்னா, இப்போ கிராவன்பர்ச் உனக்கு இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் கொடுக்குறேன், உன்னோட பால் ஸ்ட்ரைக்கிங் கேவலமா இருக்கு, உன்னால அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஷாட் எடுக்க முடியாது, உன்னால நம்பர் 8 ஆனா பாலை வந்து 4 பேரை பீட் பண்ணி ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டு போய் போடுறதா உன்னோட ஒரே ஒரு கேப்பபிலிட்டி. அதையே உன்னை எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறோங்கிறதா என்னோட கேள்வி வரப்போகுது. ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் ஏதோ ஒரு 6 வாங்கணும்னாலும் இட் வில் பி சோபோஸ்ட் லைக் தட் 6 and வர்ட்ஸ். அதான் அந்த மிட்ஃபீல்டா ப்ராபபிலி இருக்கும். மெக்காலிஸ்டர் மூவ் ஆன் பண்ணா சொல்றேன் நான். இஃப் தட் ஹேப்பன்ஸ், இதுதான் மெயினா இருக்கும். அப்ப நீ ஏற்கனவே நீ பேக்கப்பா தான் இருக்க போற. கரெக்டா? நான் கிராண்ட் வச்சா நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 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 பர்முடா ட்ரையாங்கிள் உட்காந்துருக்கோம். இப்ப இந்த பர்முடா ட்ரையாங்கிள் எப்படி உடைக்கிறங்கிறத அந்த சம்மர்லயே இருக்கு. அல்டிமேட்லி that's all is going to come down to இவனுங்க யார வைக்க போறோம். மெக்காலிஸ்டர் வந்து will sign another contract நம்மளோட. I don't think he will leave. என்னை பொறுத்த வரைக்கும் if he doesn't leave, இன்னொரு நம்பர் 6 போய் வாங்குறதுல பிரயோஜனமே இல்ல. because we are already stacked. okay, Endo will be let go. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ மெக்காலிஸ்டர் if he doesn't leave, இன்னொரு நம்பர் 6 வாங்க மாட்டோம்னே நான் சொல்றேன். கேரண்டீடாவே நான் சொல்றேன். we are கிராவன்பர்ச்சுக்கு 300K கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு பெஞ்சில் உட்கார சொல்ல போறது இல்ல நம்ம. அதான் சொல்றேன். வாங்கினாலும் ஒரு நம்பர் 6 வாங்கினாலும் he will be back up to கிராவன்பர்ச். கரெக்ட். அதாவது எண்டோ கிளம்பி அவனை எண்டோவை ரீப்ளேஸ்மெண்டா வாங்குவோம். கரெக்ட். அதுதான் என்னோட I just don't understand என்ன நடக்குதுன்னு. பட் I just thought okay அந்த டிஸ்கஷன் வைக்கலாம்ட்டு. பட் சாலா ரிசர்ஜென்ஸ் 2 கேம்ஸ்ல 2 கோல்ஸ் எப்படி? வேண்டாம் நான் வந்து போயிடலாம். வேண்டாம், ரிசர்ஜென்ஸ் எல்லாம் இல்ல. அதான் அந்த கோலை தவிர ஒண்ணு இல்ல கேம்ல. மற்றபடி நத்திங். பால 4 வாட்டி கொடுத்தாச்சு, ஸ்ட்ரெயிட் பேக் பாஸ். அடே டேக் ஆன் பண்ணி அந்த பக்கம் போறத தாண்ட உனக்கு பால கொடுத்துச்சு, திருப்பி பேக் பாஸ் போடுறதுக்கு உனக்கு பால கொடுக்கலடா அப்படின்னு இருந்துச்சு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அவ்வளவுதான். ஏதோ அதை மூவ் ஆன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணானுங்கன்னா உண்டு. பட் சரி, இந்த கேம் முடிச்சு கலட்டாசராய் வருவோம். எங்க என்ன பாத்தீங்க? கேலட்டாசராய் அவங்க லீக்ல ஃபர்ஸ்ட் இருக்கானுங்க. நேற்று தான் வந்து பெசிக்டஸ் அவங்கள 1-0 ஜெயிச்சானுங்க. லீராய் சானே ரெட் கார்டு வேறு அந்த கேமில். ஆமாம். ஸோ அவங்களோட இந்த லைக் லைனப் ஐ திங்க் தேல் பிளே தேர் சேம் லைனப்புங்க. மெயின் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மாரியோ லெமினா, லூக்கஸ் டொரேரா. ஐ திங்க் இது இந்த ஃபஸ்ட்டு கேலட்டாசராய் நம்ம லீக் ஃபேஸில் ஆடின போது இதெல்லாம் சொன்னோம். இந்த பேர்லாம் லீராய் சானே, ஆசிமென், அதான் இவங்க தான் நமக்கு தெரிஞ்ச பேர். குண்டோகன். ஆமாம், குண்டோகன்லாம் இருக்கான். பட் ஆனால் பெஞ்சில் தான் இருந்தான் இந்த கேமு. இக்கார்டி இருக்கான். அப்போ இக்கார்டி வந்து ரெஸ்ட் பண்ணாங்க. அவனை பெஞ்சிலேருந்தே கொண்டு வரல, குண்டோகனையும் கொண்டு வரல, ரெஸ்ட் பண்ணாங்க. அதான் நம்ம கேமுக்கு தான் ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ. ஆமாம். ஸோ இதுதான் அவங்களோட மெயின் லைனப்பு.
ஐ திங்க் லீராய் சானே ஆடுவான், ஏன்னா அடுத்த லீக் கேமுக்கு அவன் சஸ்பெண்டட் எனிவேஸ், அவன் டெஃபினட்டாக ஆடுவான். இல்லை அதான் ஃபஸ்ட்டு கேலட்டாசரே அவே போய் ஆடணும் நம்ம. என்ன அதாவது பயங்கரமான ஒரு ரிசல்ட் அது, 1-0 தோத்துட்டு வந்தோம். இப்போ திரும்ப இந்த டியூஸ்டே அவே போகிறோம். அட்மாஸ்பியர் வந்து பயங்கரமாக இருந்துச்சுன்னு யாரோ கமெண்ட் கொடுத்தாங்களே, யார் இது கேமுக்கு அப்புறம் தெரியல. வெர்ஜில் வேண்டைக்கு இப்ப சொன்னா காது கிளியும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் காதை ரெடி பண்ணிட்டு போகணும் இந்த ஊல்ஸ் கேமுக்கு அப்புறமும் யாரோ வாய விட்டானுங்க இந்த மாதிரி வந்து அட்மாஸ்பியர் பயங்கரமா இருந்தது அப்படின்னு. லூசு பசங்களா, இவனை நம்பி நம்ம எடுத்து சப்போர்ட் பண்ணி தொலைகிறதுன்னு தெரியலையே. அந்த கேம் எல்லாம் டெஃபினட் லாஸுங்க. இவனை நம்பி எல்லாம் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, சும்மாவே ஆட மாட்டானுங்க அந்த கேம். ஆனா சொல்ல போனா நல்லா தாங்க பாலை மூவ் பண்ணும், எல்லாம் நிறைய ஹாஃப் சான்சஸ் கிரியேட் பண்ணும், பெருசா ஒரு நல்ல ஒரு கிளியர் கட் சான்ஸ் கிரியேட் பண்ணல. அதுதான் பெரிய பிரச்சனை அந்த ஃபர்ஸ்ட் லெக்ல அவன் பண்ணது. இன்னொன்று வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓசிமன் தான் அகெயின் பெரிய பெரிய டார்க் ஹார்ஸ். பிரைமரிலி பிகாஸ் நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அந்த வெர்ஜில் வேண்டே கொனாட்டே தான் 1000 பாஸ் போடுவானுங்க, அங்கதான் ஓசிமன் நிப்பான். டக்குன்னு எங்கேயோ அந்த ஒரு பாஸ்ல நிக் பண்ணி ஓடிட்டானா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பாசிங். பிஹைண்ட்ல நாங்க பண்ற பாசிங் நம்ம தான் 10,000 பாஸ் போடுவோமே, அங்கேயே பாலை முன்னாடி கொண்டு போறதுதானே பிரச்சனை. அதனால வந்து இல்லை இந்த கேம் வந்து ஆனஸ்டாக ஈவன் இஃப் யூ டேக் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெக்கில் இந்த லீக் ஃபேஸில் 1-0 லாஸ்ன்னு வந்தது இல்லை, அது கூட நான் இந்த கேமில் ஒத்துப்பேன். 1-0 நின்றுடுச்சுன்னா பரவாயில்ல, ஆன்ஃபீல்டில் எப்படியாச்சும் ஒரு கோல் போட்டுருவோம், நம்ம எக்ஸ்ட்ரா டைம்காச்சும் கொண்டு போயிடுவோம் ஆன்ஃபீல்டில், அந்த அளவுக்கு நம்பிக்கை எனக்கு இருக்கு. 5 கோல் போட்டானுங்க யுவென்டஸ்க்கு. இல்ல தே கேன் ஸ்கோருங்க. அவங்க ஃப்ரண்ட் லைன் வந்து கிளிக் ஆச்சுன்னா பயங்கரமா போடுவானுங்க. இப்போ இந்த சீசன் நீங்க அவங்க டர்க்கிஷ் லீக்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க 59 கோல் போட்டிருக்கானுங்க, 18 கோல் தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க 25 மேட்ச்ல. ஸோ விச் மீன்ஸ் அவங்க எது கோர்ஸ் டர்க்கிஷ் லீக், அதனால சில பேர்லாம் பெருசாக எதுவும் இது பண்ண வேண்டாம் அப்படிம்பாங்க. பட் ஆனால் அவங்க ஃப்ரண்ட் லைன் வந்து தே ஹேவ் குட் கெமிஸ்ட்ரி, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். they will stretch the pitchங்க, they will easily stretch the pitch. நல்லா ரன்னர்ஸ் இருக்கானுங்க மிட்ஃபீல்ட்ல. நம்ம வந்து ஒழுங்கா நம்மளுடைய பிரஸ் எஃபெக்டிவா வேலைக்கு ஆகலினா கண்டிப்பா we will get beat. பீட்னாலும் பீட், ஈஸிலி பீட். ஏன்னா பேஸ்ல சானேக்கு இன்னும் ஓரளவுக்கு பேஸ் இருக்குது, ஓசிமன் பேஸ் இருக்குது, அந்த லெஃப்ட் விங்கர் ஒருத்தன் பேர் மறந்து போச்சு, அவனும் நல்லா தான் ஸ்ட்ரெச் பண்ணுவான் பிச்சை. ஸோ தே ஹாவ் இன்க்ரெடிபிள் பேஸ் அப் ஃப்ரண்ட். நம்ம வந்து வி மைட் ஹாவ் மோஸ்ட் ஆஃப் த பால். ஆனால் ஒன்ஸ் அகெயின் கேம் ஸ்டேட். இந்த கேம் ஸ்டேட்டை வந்து எப்போ நம்ம பக்கம் திருப்புறோமோ அப்போதான் வந்து மாறும். இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேங்க, நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் லெக் இஸ் அவே, கரெக்டா? ஐ நோ இட்ஸ் டஃப், யாருமே ஈஸின்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, வீக்கெண்ட் we are playing Tottenham who are struggling to get points. They need a massive result நமக்கு அகேன்ஸ்டா. they are coming home to Anfield. எனக்கு என்னன்னா put up some fight and try to take a lead first league-லயே. இல்ல ஒரு கோலோ 2 கோலோ லீட் எடுத்தீனா நமக்கு இந்த செகண்ட் லெக் வந்து we can play at 50% capacity and still try to come away with the win or still try to progress. நம்ம செகண்ட் லெக்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்படி சொல்லி பாருங்க, 1 லெக் டவுன்ல போய் செகண்ட் லெக்லயே சூப்பரா ஆடினாதான் நம்ம ஜெயிக்கவே முடியும். ஏன்னா நம்மளுக்கு திக் அண்ட் ஃபாஸ்டா கேம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது நீ ஃபர்ஸ்ட் லெக்லயே ஓரளவுக்கு ஒழுங்கான பெர்ஃபார்மன்ஸ் போட்டீனா செகண்ட் லெக்ல 50% கெபாசிட்டி ஆனாலே போதுமே. அதுதாங்க பிரச்சனை, ஒழுங்கான பெர்ஃபார்மன்ஸ் சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை இங்க. அதனால தான் நான் வந்து என்ன சொன்னேன், 1-0 லாஸ்னாலும் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு, அவ்வளவுதான், வேற வழி இல்லை. லைக் அதுதான் எதிர்பார்க்கறேன்னு இல்லை. பட் I just do you think Wirtz coming back பயங்கரமான மறுபடியும் ஒரு எக்ஸ்பெக்ட் கிடைக்கும்னு? because he played ஒரு 20 minutes. ஸ்டார்ட் பண்ணுவானா அதுதான் தெரியல. ஸ்டார்ட் பண்ணுவானா இல்ல செகண்ட் ஹாஃப்ல தான் உள்ள வருவானா அப்படிங்கறது எனக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் வருவான்னு எனக்கு தோணுது. எக்கிடிகே will be back. Gakpo, எக்கிடிகே, சாலா, கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர், சோபஸ்லை, ஃப்ரிம்பாங், கொனாட்டே, வான் டைக் அண்ட் கர்கஸ்தானா. ஆமா ராபர்ட்சன் சூப்பரா விளையாண்டாங்க. நம்ம எபிசோட் ஃபுல்லா ராபர்ட்சன் பத்தி பேசவே இல்லை, ஆனா ராபர்ட்சன் சூப்பரா விளையாண்டா. அண்ட் வேற சொல்லியிருக்கான், Tottenham came for me but I decided to stay. I've given the club has given everything for me. I've also given back everything for the club. ஏன்னா நான் அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்களா இல்ல டீல் பேசிட்டு இருக்காங்களா என்ன, அதை பத்தி நமக்கு தெரியல. I think Karkas வந்து he has done well. I mean Robertson வந்து he is playing really well, அதெல்லாம் ஒன்றும் நான் சொல்ல. ஈவன் Wolves கேம்ல கூட என்ன ஒரு கோல் ஒரு அசிஸ்ட். ஸோ அதனால வந்து ஐ ஆம் நாட் சேயிங் வந்து இஸ் நாட், பட் வி ஹேவ் டு மூவ் ஆன் ஃப்ரம் தட் ஜென்ரேஷனுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து ஐ திங்க் ராபர்ட்சன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் ஒன்று ஐதர் அவனுக்கு இஃப் ஹி கெட்ஸ் அ மூவ்
இந்த சம்மர்ல ஒரு பிரைஸுக்கு. இல்ல இஃப் ஹி சேஸ் ஓகே சம்மர்ல பிரைஸே இல்லையே, அவன் கான்ட்ராக்ட் முடியுது சம்மர்ல. கான்ட்ராக்ட் அதான் இல்ல நான் சொல்ற பிரைஸ் இந்த சென்ஸ் வந்து இப்போ ஒரு பேர் மினிமம் ஒரு 5 மில்லியன் அந்த மாதிரி 2 மில்லியன் அந்த மாதிரி கூட. இஃப் ஹி சேஸ் எதுக்கு அவன் கான்ட்ராக்ட் முடியுதே, யார் கணக்கு கொடுப்பாங்க? முடியாது இல்ல அதான் யார் பணம் கொடுப்பான்னு தெரியல. பட் ஜஸ்ட் இன் கேஸ். பட் அதான் பட் மோர் லைக்லி வந்து he goes on a free என்னை பொறுத்த வரைக்கும். I think it's time club wants to move away, which means by the way backup left back வேணும் அதுக்கப்புறம். அது கேஷ் சிமி கேஷ் வேண்டாம். வேண்டாம்ல இல்ல, வந்துருவான் திருப்பி, லோன் தான் போயிருக்கேன், அனுப்பலாம் இல்லன்னா. இல்ல சிமிகாஸை வித்துருவோம் தான் எனக்கு தோணுது. லைக் ஐ திங்க் அவனை வித்துட்டு வில் ப்ராபப்லி கெட் சம்ஒன் லூயிஸ் ஹால். ஓ மெயினுக்கு 40, பேக்கப்புக்கு 80. அவனுக்கு 80 மில்லியன் பாரபட்சம் பார்க்காம கேட்பானுங்க. லூயிஸ் ஹாலுக்குலாம் சம்பந்தம் எல்லாம் ஓடி போயிருவானுங்க, அந்த பக்கமே நம்ம போக முடியல. ஐ திங்க் we definitely need a backup left backங்க. ராபர்ட்சன் இல்ல மேபி ஒரு 1 year கான்ட்ராக்ட் மாதிரி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல இந்த வருஷம். அதுதான் இதெல்லாமே நம்ம வந்து அந்த இன்டர்நேஷனல் பிரேக் வரும்போது பேசுவோம், ஸ்குவாட் பிளானிங் என்ன நடக்கும்ட்டு. பட் கேலட்டாசராய் பிரிடிக்ஷன்லாம் போகாதீங்க. ஏதோ போன கேம் பிரிடிக்ஷன்லாம் பண்ணாதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, போன எபிசோட்லயே என்னவோ நான் சொல்லிட்டேன் 2-0 லாஸ்ன்னு. அப்ப சரி, லாஸ்ட் வந்து தெரிஞ்ச விஷயம் தான், ஒன்றும் பிரிடிக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யாரு கோல்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஓஸ்திமேன் கண்டிப்பா 1 போடுவான். இன்னொன்னு யாருன்னு லீராய் சானே 1. ஆமா மக்களே, இதுக்கு மேல எங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மண்டேல ஏறும் அவனுக்கு. டல்லா இருக்கிறோம். நீங்க நினைச்சுப்பாங்க என்னடா அது ஒரு கேம் வின் பண்றதுக்கு அப்புறம் எனக்கு டல்லா பேசிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி. ஹோப் இல்லை, இனிமேல் ரோப்பு தான். ஆமாம். பட் எனிவே பார்க்குறவங்க நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கீழே வைங்க. சொன்ன மாதிரி ராபர்ட்சன் பற்றி ரொம்ப பேசல, பட் நிறைய விஷயம் நாங்கள் டச் பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடில் பேசணும்னு நினச்சது. பட் இது வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் @காப்கருத்து, ட்விட்டரில் @காப்கருத்து_. வேறு நீங்கள் உங்கள் கேலட்டாசரை ப்ரெடிக்ஷன்ஸை கீழே போடுங்க கமெண்ட்ஸில். ஏன்னா எனக்கு தெரியும் யாரெல்லாம் ஏன் கூட 2-0 லாஸ்ன்னு ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். கீழே ஒரே மேன் சிட்டி ஃபேன்ஸாக கமெண்ட் வரும் பாருங்க. அவங்க எல்லாம் நம்ம வின்னும்பாங்க, அவங்கள எவ்வளோ குசும்புனா அவங்க கஷ்டமாமா. ரியல் மேட்ரிக் கூட அது டப்பா ரியல் மேட்ரிக் சைடு அவங்க ஒண்ணுமே. ஆனா ப்ரோ எங்களுக்கு எல்லாம் கஷ்டம் ப்ரோ அப்படி. ஆனா இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் ஈஸியா கேலட்டாசரை வின் பண்ணிடுவீங்க அப்படிமாங்க. ஏய் ஓரளவுக்கு தான் மரியாதை, மக்களே பாத்துக்குங்க. அப்புறம் பட் எனிவே அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் கேலட்டாசரை ரிவ்யூ அண்ட் டாட்னம் ப்ரீவியூ. ஸோ அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம்.